सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளைய துனியா. பிரவீன் குருவாத்தில் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் செகண்ட் பேப்பர் லாஸ்ட் சாப்டர் பார்க்குறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபுல்லாக அதில் டிப்பினி ஃபுல்லாக போட்டிருக்கோம். இன்றைக்கி ஃபிஃப்த்து லெசனில் வந்து ஃபஸ்ட்டு நடத்தியிருக்கேன். இப்போ வந்து செகண்டு பார்க்குறோம். இந்த சரவணா இந்திகையில் நடத்திட்டுருக்கோம். இந்த பேஜ் நம்பர் வந்து 533. कर्नाटक की प्रमुख हिंदी संसदाओं पर टिप्पणी लिखिए. கர்நாடகாவுடைய முக்கிய தளமாக விளங்கிய ஹிந்தியில் வந்து ஹிந்தியினுடைய நிறுவனங்களை பற்றி எழுதுக. कर्नाटक में हिंदी प्रचार करने वाली संसदाओं में मैसूर सियारत हिंदी प्रचार समिति प्रमुख हैं. இந்த கர்நாடகாவில் வந்து ஹிந்தி மொழியை ஊக்குவிக்கும் அமைப்புகள் வந்து மைசூர் மாநில இந்தி மேம்பாடு ஒரு முக்கிய தளமாக விளங்குகிறது. யக் சமிதி ஹிந்தி போத் प्राथमिक मध्यमा आदि प्रारंभिक परीक्षाओं के साथ राजभाषा प्रवेशा. இங்கே வந்து யக் சமிதி இதில் இந்த குழுவில் வந்து சமிதி அப்படின்னா இந்த குழுவில் வந்து ஹிந்தி குழுவில் வந்து முதல்ல வந்து பிராத்மிக அடுத்து மத்தியமாவில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப தேர்வுகளாக இருக்கின்றது. இதனுடன் ராஷ்டிரபாஷா பிரவேசிகா மற்றும் ராஜபாஷா பிரகாஷ் और ராஜபாஷா வித்வான் ஆதி பரீட்சாயங் சலாத்திகை. இதனோட வந்து உயர்ந்த உயர்கல்வி தேர்வுகளும் நடைபெற்று வருகின்றன. வித்வான் அப்படின்னா வந்து புலவர்கள் எழுதக்கூடிய தேர்வுகளும் இது கூட வந்து பிராத்மிகிலிருந்து எல்லா தேர்வுகளும் இதுடன் வந்து நடைபெற்று வருகிறது. इसमें हजारों को संख्या में परीक्षा दे रहे हैं. இதில் வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இந்த தேர்வில் வந்து விண்ணப்பித்து தேர்வுகளை எழுதி கொண்டு வருகின்றனர். जुलाई 1958 में समिति ने एक ऐतिहासिक सम्मेलन का आयोजित किया. இது வந்து ஜூலை மாதம் 1958 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. 1958 தான் முதல்ல வந்து ஒரு இந்தியில் வந்து மாநாடு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. कर्नाटक में हिंदी प्रचार में लगी संसदाओं में मैसूर हिंदी प्रचार परिस्थिति एक है. இந்த கர்நாடகாவில் வந்து ஹிந்தி மொழி வந்து மேம்படுத்துதல் வந்து ஈடுபட்டுள்ள அமைப்புகளிலிருந்து மைசூர் இந்தி பிரச்சார பரிஷத் வந்து ஒன்றாக இருக்கிறது. सन 1943 में इसकी स्थापना की गई. இந்த நிறுவனம் வந்து 1943 இந்த நிறுவனம் நிறுவப்பட்டது. சதாபனா அப்படின்னா நிறுவனம் வந்து நிறுவப்பட்டது. परिस्थ प्रारंभिक और उच्च परीक्षायं சலாத்திகை. இங்கே வந்து இந்த மன்றத்தில் வந்து பரிஷத் அப்படின்னா மன்றம் சொல்லுவாங்க. அந்த மன்றத்தில் வந்து ஆரம்ப வகுப்பு, இந்த பிராம்பிக் அப்படின்னா ஆரம்ப வகுப்புகள்னு அர்த்தம். இந்த மன்றத்தில் இந்த குழுவில் வந்து ஆரம்ப வகுப்புகள் முதல் உயர்கல்வி வகுப்புகள் வரை நடைபெற்று வருகின்றன. உச்ச அப்படின்னா வந்து உயர்கல்வின்னு அர்த்தம். அது உயர்கல்வி வகுப்புகள் வரை நடைபெற்று வருகிறது. ஹிந்தி टंगन और आशुलिपि प्रशिक्षण भी सन 1979 से चला रही है. இந்த ஹிந்தியில் வந்து தட்டச்சு டங்கன் அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து தட்டச்சு பயிற்சி, இந்த டைப் ரைட்டிங் அது நடக்குது. ஆஷுலிப்பி அப்படின்னா வந்து சுருக்கெழுத்து பயிற்சி, அந்த சுருக்கெழுத்து பயிற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. எப்போ நடைபெற்றுனா 1979 இது நடைபெற்று வருகிறது. டைப் ரைட்டிங் சுருக்கெழுத்து பயிற்சியும் நடைபெற்று வருகிறது. கரீப் 200
கேந்தோன் மே நிக சுல்க் ஹிந்தி வர்க்க சலாயி ஜாத்தேகை. இந்த 200 மையம் வந்து கரீபுன கிட்டத்தட்ட வந்து 200 மையங்களில் வந்து இலவசமாக வந்து கட்டணமில்லா பயிற்சி வந்து இந்தி வகுப்புகள் வந்து நடைபெற்று வருகின்றன. வர்க்க அப்படின்னா வந்து கிளாஸ் வகுப்புன்னு அர்த்தம். வந்து ஃபீஸ் இல்லாமல் வந்து இலவசமாக வந்து 200 மையங்கள் வந்து கற்பிக்கப்பட்டு வருகிறது. பரிஷத்து மைசூர் ஹிந்தி பிரச்சார் பரிஷத்து பத்திரிக்கா. இந்த மன்றம் வந்து மைசூரில் இருக்கான். மைசூர் ஹிந்தி பிரச்சார் பரிஷத்து பத்திரிக்கா அப்படின்ற இந்த தலைப்பில் வந்து இந்த மன்றம் வந்து எடுத்த என்னும் பெயரில் நாம்சே இந்த பெயரில் வந்து பத்திரிகாபி சலாரகிக இந்த பத்திரிக்கை அந்த செய்தித்தாள்கள் நடைபெற்று வருகிறது. பரிஷத்துக்கு சிக்ஷா கேந்தோன் மே புஸ்தகால்ய व्यवस्थित रूप से चलाती हैं. பரிசிஸ்ட் இந்த மன்றத்தினுடைய கல்வி மையம். சிக்ஷா அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். இந்த மன்றத்தில் வந்து ஒரு கல்வி மையமாக புஸ்தகால்ய அப்படின்னா நூல் நிலையன்னு அர்த்தம். ஹிந்தியில் வந்து நூல் நிலைய வகுப்புகளும் யவஸ்டிஸ்ட் அப்படின்னு முறையாக அது வந்து கரெக்டாக வந்து நடைபெற்று வருது. சரியான முறையில் வந்து நூல் நிலையத்தை வந்து இயங்கி கொண்டு வருகிறது. சல்தா அப்படின்னா வந்து நடைபெற்று வருகிறது. பரிஷத்து பாச்சினாலய பி சலாத்திகை. பாச்சினாலய அப்படின்னா வந்து வாசிக்கிறது. இலவசமாக போய் செய்தித்தாள்கள் வந்து அந்த நூல் நிலையத்திலேயே வந்து செய்தித்தாள்கள் அங்கே நிறையா நியூஸ் பேப்பரு நிறையா இருக்கும். அந்த செய்தித்தாள்களும் இலவசமாக நம்ம போய் நாங்கள் படித்து நம்ம அறிவித்தை வந்து அறிவு வந்து விரிவுபடுத்திக்கலாம். அந்த மாதிரி வந்து அது நடைபெற்று வருகிறது. யஹாங் கன்னட अंग्रेजी और हिंदी की பத்திரிக்காயே மாங்கத்தி ஜாத்தி ஹை. அங்கே யகாங்கன்னு அங்கே வந்து கன்னடத்தில் வந்து கன்னட மொழியிலும் அங்கிரேஜினா ஆங்கில மொழியிலும் அவர் ஹிந்திக்கு கன்னடம் ஆங்கிலம் ஹிந்தி மொழியிலும் வந்து பத்திரிக்காயே அப்படின்னா செய்தித்தாள்கள் வந்து அங்கே வந்து விற்கப்பட்டு மாங்கை அப்படின்னா வந்து விற்கிறது சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். எல்லா மொழியிலையும் வந்து கன்னடத்தில் ஆங்கிலத்தில் ஹிந்தியிலாம் நியூஸ் பேப்பரு புத்தகங்கள்லாம் வந்து விற்கப்பட்டு வருகின்றது. इनको पढ़ने के लिए रोज कई लोग यहाँ आते हैं. இதை படிப்பதற்காக இன்கோ படினே கேலியே இந்த செய்திகளை வந்து படிப்பதற்காக வந்து தினமும் மக்கள் வந்து கை லோக் வந்து கையினா வந்து அதிகமான மக்கள்னு அர்த்தம். வந்து தினமும் வந்து அதிகமான மக்கள் வந்து அங்கே வந்து படிக்க வருகின்றனர். யகாங் ஆத்தேகை. इनके अतिरिक्त गुलबर्गा कर्नाटक हिंदी प्रचार सभा गुडग हिंदी प्रचार सभा दुमकूर हिंदी प्रचार सभा साम्राज नगर हिंदी प्रचार सभा बेलगांव हिंदी प्रचार सभा सभी हिंदी प्रचार में எஸ்டகை. இத்தனை வகையான பிரச்சார சபாக்கள்லாம் வந்து எல்லாமே சபினா வந்து எல்லா பிரச்சார சபாக்களும் இங்கே வந்து ஊக்குவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இத்தனை சபா இருக்குதாங்க கர்நாடகாவில். கர்நாடக பிராந்த ராஷ்ட்ரிய சேவாமே. பிராந்த அப்படின்னா மாகாணம். கர்நாடக மாகாணத்தில் வந்து அங்கே தேசிய மொழியாக வந்து சேவையில் ஈடுபடுகின்ற சேவைனா வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுகின்ற அந்நிய பிராந்தோங்கி மற்ற மொழிகளிலும் பேசக்கூடிய மற்ற மாகாணங்களை விட தரகுகு அப்புனா பூரா யோகதான் தே ரகாகை. இந்த மாதிரி வந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து அங்கே இருக்கின்ற அங்கே மக்கள் வந்து தேசிய மொழியாக வந்து சேவை செஞ்சிட்ருக்காங்க மக்கள். அதை விட வந்து
மற்ற மாநிலங்களிலும் அந்த மாநிலங்களை விட வந்து கர்நாடகா மாநிலம் வந்து ஒரு முக்கிய தலமாக இருக்கிறது. அப்புனாபூரா யோகதான் அவங்க வந்து முக்கிய பங்கை வகித்து கொண்டு வருகின்றனர். ரகாகை யோகதான் அப்படின்னா அவங்களோட பங்கு வந்து அதிகமாக இருக்காங்க. கர்நாடக மக்கள் வந்து இந்தியில் வந்து அதிகமாக வந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.